யார் நீங்க? நீங்க யாரு? ஒரு ஆள் இல்லாத நேரத்துல என் வீரம் என்ன, என்னுடைய விவேகம் என்ன? என்னது? அதுக்கு தான் சொல்ல போறேன். என்ன கேட்டாரு? சோத்துக்கு 4 பேரை முடிச்சுக்கிட்டு சுப்பிரமணியனை வேண்டி விவசாயம் பண்ணுவோம். நாங்க சோத்துக்கு, நீங்க சாப்பிடுறது கிடையாது. விரதம்மா ஐயா முடிஞ்ச எப்படி திரிக்குவேன் தெரியுமில்ல? யார் நீங்க? ஊருக்குள்ள புவியில் அவதரிக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் தன்னைத்தானே கேட்டுக்கொள்ளும் கேள்வி இது. நீ யார், நான் யார் என்று தன்னை உணர்ந்து வந்தான் மனிதன். பிற இடத்துல நம்ம பேசுறதுக்கு முன்னாடி, பிற இடத்துல நம்ம செயல்பாடு செல்வதற்கு முன்னாடி நம்ம யாரு, நம்ம எந்த நிலையில இருக்கிறோம், நம்ம இந்த விஷயத்தை செய்யலாமா, இந்த விஷயத்துல நம்ம ஈடுபடலாமா என்பதை முதலில் உணர வேண்டும். அதுக்குத்தான் 6வது அறிவு, பகுத்தறிவு உண்டு. சில பேருக்கு அந்த அறிவே இல்லாமல் தான் தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். அது இல்லாத ஆளுகளை போய் பாருங்க. உங்களுக்கு இருக்கோ? நாங்களாம் 7வது அறிவு உள்ளவங்க. 7வது அறிவுனா அது சித்தர்கள் தானே உண்டு. நாங்க சித்தர்கள் வாழக்கூடிய பூமியில இருக்கோம். சித்தர்கள் வாழக்கூடிய பூமியில நீங்க இருந்தா உங்களுக்கு அந்த 7வது அறிவு இருந்துருமா? யார தேடுற? சித்தரை தேடுறீங்க? உட்கார்ந்துருக்காரு பூம்பாட்டி சித்தர். அவர்தான் ஞானிகள் மட்டும்தான் இப்படி உட்கார முடியும். பக்கத்துல அவர் வாத்தியாரு, அவர் வச்சுங்க. இந்த நடுவில் உட்கார்ந்துருக்காரு பாத்தீங்களா? ஒரு ஞானியாலத்தை சாமானை அடக்கி கொண்டு இப்படி உட்கார முடியும். கும்பிடுங்க, சித்தரை கும்பிடுங்கய்யா. யாரையா நீ முத? சித்தரை கும்பிடு. யாரு நீ முத? நீங்க நினைச்ச காரியம் கை கூடணுமா வேணாமா? நான் ஒரு விஷயமா சொல்றேன். சித்தரே சரிவா, பெரியவர்களை கும்பிடுவதனால தவறே கிடையாது. வாழ்க வளமுடன். போன வருஷம்னா இது வரைக்கும் வளர்த்துருந்தாரு, சிறைச்சிட்டாரு. சித்தர்னால தாங்க நீ அடையாளம் கண்டுபிடிச்சிருக்க பாருங்க. சொல்லிட்டாங்க சித்தர் இப்படிதான் இருக்காருன்னு. அவங்களே அடையாளம் சொல்லிட்டாங்க. சரி, ஊருக்குள்ள வரும்பொழுது 4 பேர்கிட்ட விசாரிச்சுட்டு வரேன்னா என்னது, இந்த இடத்துக்கு போறோமே அந்த இடத்துல யார் இருக்கா, என்ன விவரம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு வரேன். நானும் யாருக்கும் கேட்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்க பாட்டுக்கு பொசுக்குன்னு உள்ள வரீங்க. பொசுக்குன்னு நான் உள்ள வரணும், எனக்கு தேவையானது ஒண்ணு உள்ள இருக்கு, அதை தேடி நான் போறேன். ஐயா, நான் ஒரு நேரம் மாதிரி ஒரு நேரம் இருக்க மாட்டேன். சப்பு கொடுத்துருவேன். சப்ப கொடுத்துருவேன். சப்பம் கொடுப்பாருல்ல. ஹலோ, பிரச்சனை வேணாம்னு நான் ஒதுங்கி போறேன். நானும் அதுக்கிட்ட தான் விலையை நின்றுகிட்டு இருக்கேன். ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி எல்லாம் ரொம்ப கொலவெறியோட இருந்தேன். ஏன் அப்படின்னாரு? என்னைக்கு ஞானிகளின் தரிசனம் கிடைச்சிச்சோ நான் ஆன்மீக பாதையில போக ஆரம்பிச்சிட்டேன். அப்படியே ஆன்மீக பாதையில சொல்லக்கூடியவர்கள் நான் என்ன எதுக்காக தேடி உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு எதுக்காக வந்தீங்க? எனக்கு சொந்தமானது உள்ள போயிருக்கு. என்னது? எனக்கு சொந்தமானது. மான் இல்ல, மான் இல்ல. நீ இல்லங்கிற காண்டி அது இல்லாம கிடையாது. இருக்கு, நீங்க சொன்னா மான் வந்திருக்கணும். பார்த்தவே நானு விரட்டி வந்தேன். காவல் காக்கிறது நானு. என்ன பெரிய பெரிய காவல் காத்துட்டு காவல் எத்தனை பேர் காவல் இருக்கியா? காவல் எத்தனை பேர் இருக்கு? சித்தரே, நாங்க ஞானிகள் வம்சம் யா. வேணாம் யா, கண்ணை முடிச்சு விபூதி போட்டோன்னு வையே, அப்புறம் என்ன நடக்குன்னு தெரியாது. நீங்க ஞானம் பெற வேண்டும்னா என்ன செய்யணும்? தவம் இருக்க வேண்டும். அதான் இருக்கும். 5 முழங்கள் அடக்கி தவம் இருந்தா ஞானம் பெறக்கு. திருப்புரமண்டலத்துல சோமப்ப ஐயா பாத்திருக்கீங்களா? ஆமா. அவருடைய புகைப்படத்தை பாத்திருக்கீங்களா? அப்படிதான் உட்காந்துருப்பாரு. எத்தனை வகை சித்தர் தெரியுமா உங்களுக்கு? அவருக்கு என்ன பிரசாதம் தெரியுமா? சோமப்ப ஐயாவுக்கு கள்ள மிட்டாய் கொடுக்கணும். சரி, இவருக்கு பீடி மட்டும்தான். அது என்ன பீடி? மலப்பார் பீடியா, சொக்கலா பீடியா, செய்தி பீடி? ஆமா. நான் என்ன சொல்றேன், மானிங்க வரல. மானிங்க தான் இருக்கு. உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா நேரம் இல்ல. நான் போய் மான் என்னன்னு ஐயா, நான் ஒரு நேரம் வந்தது வந்துட்டீங்க. என் மாமா இங்க சமையல் பண்ணிட்டு இருக்காப்புல. சரி, அவர்கிட்ட சொல்லி ஒரு டம்ளர் பாயாசம் வாங்கி தரேன், குடிச்சிட்டு ஒழுங்கா ஊர் பக்கம் போய் சேருங்க. எனக்கு அதெல்லாம் தேவை கிடையாது. என் மானை பார்த்தாலே போதும், அனைத்து பஸ்ஸையும் அடக்கிவிடும். ஐயா, இதெல்லாம் வேணாம் ஐயா. மானை நீங்க பாத்திருக்கீங்க, நான் இல்லைன்னு சொல்றேன். இங்க சமையல் பண்றதுக்கு ஆளு பத்தலையா? எதுக்கு? கிண்டது வர சொல்றேன். கிண்டுவா? போய் கிண்டு வைப்போங்க. நாங்கெல்லாம் கிண்ட அந்த வேலையை பாத்துக்கிறேன். சொல்லிக்கிட்டு இருக்கேன். மறுபடியும் மான் உள்ள போயிட்டாங்க. மாநில நீங்க சொன்ன நான் எடுத்துக்கிட்ட முடியுமா? நான் போய் தேடி பாத்துக்கிறேன். என்ன பாத்துக்கிட்டு இருக்கீங்க? நீ
விரட்டிங்க. வெள்ளிமலை அடிவாரத்துல வந்து விரட்டி வரணுங்க. மான் போற வேகத்துக்கு உங்களால ஓட முடியுமா? என்ன எப்படி கேட்டு போட்டீங்க? அந்த அழகை கண்டுதான் அது பின்னாடியே ஓடி வந்திருக்கீங்க. நீங்க ஓடி வந்ததுலாம் சரி, மான் அந்த வேகத்துல உங்களால ஓட முடியாது. ஏன் ஓட முடியாது? அது துள்ளி குதிச்சு எந்த பக்கமாவது போயிருக்கா. சரி, போன பக்கத்துல கண்டுபிடிச்சு மானை தேட பாருங்க. போன பக்கம் தேடியே நான் வந்திருக்கேன். கேவலமா வழிமறிச்சிட்டு இருக்க கூடாது, புரியுதா? இங்கிட்டு போய் எங்கிட்ட முள்ளு வந்துச்சுன்னா வெட்டிக்கிட்டு போடு. என்னையா ஒரு காவலாளி இருக்கிற ஒரு மரியாதை சபையமா பேசிக்கிட்டு இருக்க. நான் ரொம்ப மனசு ரொம்ப அமைதியானவன். டென்ஷன் நானு வைங்களேன், அப்புறம் என்ன நடக்கும்னு தெரியாது. நானே ஏற்கனவே மனசு நொந்து போய் உட்காந்து. எதுக்கு? நல்லா தானே இருக்கிற, ஏன் நொந்து போயிருக்கேன்? எங்க வெளியில நான் சந்தோஷமா இருக்கேன்னா மக்களுக்கு நான் எப்பொழுதுமே சிரிச்ச முகத்தோட என் முகத்தை காட்டணும். சரி, நானும் மனுஷன் தானே, எனக்கும் கோபம் வரும், எனக்கும் சோகம் வரும், எனக்கும் கண்ணீர் வரும், எனக்கும் துக்கம் இருக்கு. சரி, இப்ப நல்லா தானே இருக்கு, இப்ப என்ன உனக்கு துக்கம் இருக்கு? அதெல்லாம் ஒரு பெரிய சம்பவம். என்ன ஏன் நல்லா தானே வச்சுக்கிட்டு பெரிய கவலையா இருக்கியே? வீரம் வீரமான ஆளு பையன் அழுதுகிட்டு இருக்க. ஐயா வீரம் இருக்குன்னு முறைச்சிக்கிட்டே இருக்க முடியாது. அப்புறம் எனக்கும் மனசு இருக்கியா? மனசு இருக்கு, உனக்கு பார்த்தாலே தெரியுது நல்லா இருக்கு மனசு. நீ பாக்குங்க, நீ பாக்குற விதமே சரியில்லை. என்ன புடிச்சு புடிச்சு வந்துட்டு இருக்க? மனசு நல்லா இருக்கு. நீ வேறது சரியில்லையா? வழக்கம் சரியில்லை. சரியா என்ன வந்துட்டு இருக்க? ஏப்பா ஏன் மனசு சரியில்லை? ஏன் மனசு சரியில்லை? நீங்க கோவப்பட மாட்டீங்களா? சரி, கோவப்பட மாட்டேன், சொல்லுங்க. தெளிவா தானே இருக்கீங்க? போதை பண்ண வெட்டி போறேன். தெளிவா இருக்கீங்கன்னா நான் சொல்லக்கூடிய விஷயத்த கேட்க முடியும். சொல்லுங்க சொல்லுங்க. கண்ணீர் சொல்றேன் ஐயா வாங்க. நான் திடீர்னு கண்ணீர் வெடிப்பேன். என் சோகத்துல பங்கெடுத்துக்கோங்க. என் வீட்டு பக்கத்துல ஒருத்தன் குடியிருக்கேன். உனக்கு இப்படி ஒரு சோகமா? சரி, குடியிருக்கியா? பாவ சோத்துக்கே வழியில் அதுவே. நான் கேட்ட சரியா தானே போச்சு. உங்க கூட சேர்ந்தவனா அப்படி இருப்பாங்க. என் கூட சேர்ந்தா நல்லா இருப்பாங்க. தனியாச்சா மைத்த புடுங்குவேங்க. என்னத்த செய்யறது? 100 ரூபா கையில காசு கொடுத்தாலும் காசு எனக்கு வேணாம், நான் உழைச்சுதான் தின்னுவேன். அது எவ்வளவு ஒரு தன்னம்பிக்கை. அதெல்லாம் பாருங்க, பிறர் உழைப்பில் வாழவும் தானே உழைச்சு சாப்பிட நினைக்கிறேன். நல்ல மனுஷன் தானையா? அதெல்லாம் நான் ஏத்துக்கக்கூடிய. சரி, வாழ்க்கை நம்மளும் முன்னுக்கு வரும்னு ஆசைப்பட்டு கடனை உடனே வாங்கி சந்தையில் போய் 2 ஆடு வாங்கிட்டு வந்தேன். பரவாயில்லையே. மண்டிய கட்டி அடிங்க. நான் எவ்வளவு சோகமா தரணிடணும்னு நல்ல நொட்டப்பா சொல்லி விஷயத்த சொல்லி சந்தையில் 2 ஆடு வாங்கிட்டு வந்தேன். சரி, ஆடு வாங்கிட்டு வந்து அந்த ஆட்டுக்கு நான் பேர் வைக்கிறேன், நல்ல நேரம் பார்த்து. ஆட்டுக்குட்டி பேர் வைக்கிறாங்களா? பெத்த பிள்ளைகளுக்கு சில பேர் பேர் வைப்பது கிடையாது. ஆட்டுக்குட்டி பேர் வைக்கிறாங்க. சரி, ஒரு ஆட்டுக்குட்டிக்கு பேரு மறுபடியும் சொல்லு, இன்னொரு ஆட்டுக்குட்டிக்கு பேரு மறுபடியும் சொல்லாத. இப்படியெல்லாம் யாராவது பேர் வைப்பாளையா? என்ன மனுஷ வீடுமே பேர் வித்தியாசமா வைக்கிறாங்க. நடக்கவே மாட்டியா? அவன் பேர் என்ன? நகராஜன் பேரு. எச்சி கையால காக்க வரக்க மாட்டியா? தர்மராஜான் பேரு. உடம்பு பூரா நோயா ஆரோக்கிய சாமின்னு பேரு. இப்படி எல்லாம் பேர் வைக்கும் போது இந்த ஆட்டுக்குட்டிக்கு பேர் வைக்கிறதுக்கு என்ன? சரி, வச்சுக்கேன். ஒரு ஆட்டுக்குட்டிக்கு பேர் என்ன? மறுபடியும் சொல்லு. தெளிவாச்சு அடிக்குங்க. இன்னொரு ஆட்டுக்குட்டிக்கு பேரு மறுபடியும் சொல்லாத. 2 ஆட்டையும் கையில புடிச்சுக்கிட்டு தண்ணி காட்டு ஆட்டு பக்கம் கூட்டிட்டு போனாங்க. சரி, அங்க ஆரம்பிச்சுச்சியா பிரச்சனை. என்ன? நான் மறுபடியும் சொல்லாத இருக்கு பாருங்க ஆடு. 2வது ஆடு. ஆமா, அந்த பக்கம் புடிச்சுக்கிறது. நல்லா சொல்லு. புல் மேய்ந்து கொண்டிருந்தது. நல்லா சொல்லு. துக்கத்துல தொண்டை அடைக்குதையா, தொண்டை அடைக்குது. இந்த மறுபடியும் சொல்லுங்கிற ஆடு இருக்கு பாத்தீங்களா? ஆத்துல தண்ணி குடிக்க போச்சு. தண்ணி மடமடமடமடன்னு வந்துச்சுயா. சரியா? ஆடு தண்ணி குடிக்கும் போது ஆடு தண்ணிக்குள்ள விழுந்து ஆடு செத்து போச்சு. ஆடு செத்து போச்சு. உனக்கெல்லாம் அறிவு இருக்கா? மத இல்ல அவனுக்கு இருக்க அறிவு. ஆட்டுக்குடிக்கு தண்ணி காட்டணும்னா உனக்கு கொஞ்சம் ஆட்டுக்குடிக்கு தண்ணி காட்டணும்னா ஒண்ணு கொஞ்சமா தண்ணி போற இடத்துல பிடிச்சிட்டு காட்டியிருக்கான். இல்ல ஏதாவது ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சு அதுல தண்ணி மோந்து கொடுத்துருந்தா அதை குடிச்சிருவாரு. உண்மை. தண்ணி ஆத்து அதிகமா போய்கிட்டு இருக்கும்போது அதுல போய் தண்ணி காட்டியடா. பொதுவா ஆடு தண்ணி குடிக்கணும்னா மண்டி போட்டு தான் குடிக்கும். என்ன அது மணல் கரை ஓரமா இருந்துச்சுன்னா சரிஞ்சு விழுந்துருவாங்க. அப்படிதான் தெரிஞ்ச ஆடு விழுந்து ஆடு செத்து போச்சு. சிரிக்கிறியா அழுகுறியா? அழுகுறி. ஆடு செத்துருச்சா? செத்து போச்சு. உடனே முடிச்சு கூறு ஓட்டுருப்பீங்க. ஆமா, கூறு ஓட்டுருந்தா உங்களுக்கு ஒரு 1.5 கிலோ கொடுத்துருப்போம்ல. எங்க ஆத்தோட ஆத்தா போச்சுக்கிற அப்புறம் கூறு ஓட்டுப்பாங்களா?
செத்துருச்சா? ஆமாய்யா, செத்து போச்சய்யா. சரி, அப்புறம் என்ன நடந்துச்சு? இருக்கிற ஆட்டுடைய பிடிச்சிட்டு வீடு வந்து செத்து என்ன பண்ண? ஆடு செத்து போச்சுல. சரி, செத்தாடு எந்த ஆடு செத்து போச்சுல. செத்த ஆடு மறுபடியும் சொல்லு. என் வீட்டு பக்கத்துல ஒருத்தன் குடியிருந்தேன். அவன் கிணத்துல போய் 2 ஆடு வாங்கிட்டு வந்தேன். ஒரு ஆட்டுக்குட்டிக்கு பேர் மறுபடியும் சொல்லு, இன்னொரு ஆட்டுக்குட்டிக்கு பேர் மறுபடியும் சொல்லாரு. இப்படி பேர் வச்சுட்டேன். இந்த மறுபடியும் சொல்லுங்கிற ஆடு ஆத்துக்குள்ள தண்ணி குடிக்கும் போது ஆத்துக்குள்ள வந்து ஆடு செத்து போச்சப்பா. செத்துருச்சு. அடுத்து என்ன நடந்துச்சு? செத்து போச்சுல. அதே செத்துருச்சு. அப்புறம் என்ன? செத்தாடு 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 மறுபடியும் சொல்லு. என் வீட்டு பக்கத்துல ஒருத்தன் குடிந்தான். நான் யாரு தெரியுமா? தெரியாது. என் துக்கத்துல பங்கெடுத்துக்காத ஒரு மனுஷன் என்னையா மனுஷன்? எவ்வளவு வேதனைப்பட்டு ஓ வேதனை போடு. புரியுதா? என்ன தெரியல யாருன்னு? தெரியல. நல்லா நான் என்ன அரவிந்த் ஆஸ்பத்திரியில் வந்திருக்கேன். நல்லா பாரு தெரியுங்க. பேரு கந்தவேலன். எங்க அப்பா சடையாண்டி, எங்க ஆத்தா சடைச்சி, எங்க அண்ணன் ஒருத்தர் இருக்கார் துந்திவடே, என் தம்பி ஒருத்தர் இருக்கா மணிகண்டன். அப்படியா? ஆமா. அந்த மணிகண்ட பொறுப்பு தான் காலையில வாகனத்துல போயிட்டு போனாரு. அப்படியா? மாப்பிள்ள சரி, நீங்க யாருங்க? சொன்னோட மாப்பிள்ளங்கிற என்னைக்கு உங்க அப்பா பேரு சொன்னீங்களா? அப்ப உங்க அப்பா பேரு? எங்க அப்பா அவன் தான் பேசிட்டு. அம்மா நங்கை மோனி. சொல்றேன், அம்மா பேரு நங்கை மோனி. அவன் பேரு எதுக்கு சொல்ல மானகிடப்பேன். அம்மா பேரு நங்கை மோனி. மடப்பல அப்பா பேர சொல்லியா? அப்பா பேர சொல்லாத பிள்ளை, அப்புறம் அவன் பேர என்ன மரியாதை பேசிக்கிட்டு இருக்க? உங்க மேல மதிப்பு மரியாதை வச்சிருக்கேன், அதோட விட்டுருங்க. எங்க அப்பா கிடையாது, கொடுங்க. அப்பே இல்லாம நீங்களா வச்சிருக்க? அவனா ஒரு மனுஷனா? வச்சுக்க சொருக்கு அடிச்சுப்பேன். அப்புறம் என்ன? அறிவு பெற்றவர்களை திட்டக்கூடாதா? மண்டே கொண்டு. அப்புறம் என்ன ஒரு மனுஷன் வேணா? பெத்த பிள்ளைய மதிக்க தெரியல வேணா ஒரு அப்பனா? ஏன்னா உனக்கெல்லாம் எந்த நேரத்துல என்ன செய்யணும்னு தெரியாம தருவாரு. என்ன அவரை போய் அப்படி பேசிக்கிட்டு இருக்க? நான் இதை பேசுங்க. என்ன நீங்க எல்லாருக்கும் போறவங்க தானே? நான் எங்க போறவங்க மதிக்கிறீங்களா? அந்த மாதிரி எங்க அப்பா நடந்துக்கிறமா இல்லையா? என்ன பண்ணாரு? கேளுங்க. ஊர்ல திருவிழா வச்சாலும் சரி, கல்யாணம் வச்சாலும் சரி, காது குத்து வச்சாலும் சரி, சாமிக்கு பத்திரிக்கை வைக்கிறாங்களோ இல்லையா, வீடு தேடி வந்து எனக்கு பத்திரிக்கை வைப்பா. சரி, அந்த அளவுக்கு ஊர்க்காரங்க என்னை மதிக்கிறாங்க. அந்த அளவுக்கு மதிக்கிறாங்க நீங்க வரியாரா? ஊர்க்காரங்க மதிக்கிறாங்களே. சரி, எங்க ஆத்தா எங்க அப்பா கல்யாணம் பண்ணானே எனக்கு பத்திரிக்கை கொடுத்தானா? அப்புறம் போ பத்திரிக்கை வச்சிப்பல. உங்க அப்பா அம்மா திருமணம் முடிச்சதுக்கு பிறகு 10 மாசம் கழிச்சு நீயே பிறந்திருப்ப. அது பேச்சு கிடையாது. ஒரு மனுஷன் வேணும்னா தேடி கண்டுபிடிச்சா பத்திரிக்கை கொடுக்கணும். அப்ப என்ன பண்ணிருக்கணும்? உங்க அப்பா முன்கூட்டியே உனக்கு அட்வான்ஸ் போட்டு வச்சிருக்கணும். கொடுக்கணும், போட்டு வைக்க வேண்டியதான். அட்வான்ஸ் யார் போட வேணும்னா மாப்பிள்ளை நான் தேடி வந்து உன் தங்கச்சி வண்டியை தான் தேடி வந்து விரட்டுங்க. போனா உள்ள வந்துருமா? விசேஷ குட்டிக்கு நான் சாப்பாடு இன்னும் வைக்கல. சாப்பாடு சாப்பிட்டு சரியா வந்துடும். ஐயா நம்மளே அண்ணன் வேடுவர் ஆடணுமா இல்லையா? வாங்க, எங்கேயாவது இப்படி தாய்மார்கள் கூட பார்க்க முடியுமா? என்னத்தா ஆடணுமா இல்லையா? அடிபாடி எங்க செய்ய போறார். ஒரு காலத்துல சிவபெருமான் காலால தோலை எடுத்து எப்படி காதல மாட்டினாரோ
சைத்தான் இங்கிட்டு வா. இதுதானே நான் தேடி வந்த வள்ளி. நான் சொல்ற ஆள்கிட்ட தான் போய் பாயணும், சொல்லாம பாயாத. இங்கிட்டு வா. வள்ளி தானே? ஏ, இது வள்ளியா? அப்புறம் குள்ளிங்கய்யா. குள்ளி, என் நகைச்சியை கூப்பிடுறேன். குள்ளினால் சரியா இருக்கிறா. அப்ப அது எங்கங்கய்யா? ஏழு வச்சு எனக்கு முதல் சட்டையும் இல்ல, இப்ப சட்டையும் 3 பேரும் ஒரே கடை தான் அடுத்தடியா அம்மா அம்மா தூக்கி ஒழிச்சு விட்டாங்க. அம்மா நீ ஏதோ மந்திரவாதி மாதிரி நீ ஏழி சூனிய பொம்மை மாதிரியே இருக்க அந்த பிள்ளை. சொல்லுங்க. நம்ம இடத்துக்கு ஒருத்தர் வந்திருக்கின்றார். யார்? எழுதி விட்டுறவா? வேண்டாம். அவரையுமா? அவர் மேலையா? சொல்லுங்க. மாடு தேடி வந்திருக்காரு. மாடை தேடியா? விடுவாரு. மான் இங்க இருக்கிறாரா? சொல்றாருமா, பெரிய எம்சியா இருக்கு. அது இருக்கட்டும். வீரத்தேவன் பேரை வச்சு நீ பாவாடை வெட்டிருக்க. வெயில் நேரத்துக்கு இப்படி தாண்டா போறோம். காத்து எப்படி போகுது தெரியுமா? சில்லு 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 என்ன காத்து. ஆரஞ்சு குடிச்சுட்டாங்க. வேற பாவாடை கும்பிட வருது. அம்மா சொல்லுங்க. ட்ரெஸ் எல்லாம் இருக்கு. ஓட்டம்னா வேலூர் வளர்த்த போடுறாரு. நீங்க அவர் அடியாரு வருக வருக வீடு வரைய வருக வருக. தாங்கள் ஏதோ மானை தேடி வந்ததாக ஒரு கிளாஸ் மோரு அண்ணன் மூலமாக அறிந்தேன். வாருங்கள். தாங்கள் யார்? எங்கிருந்து வருகிறீர்கள்? ஏதோ மான் வந்ததாக சொன்னீர்களாமே, அந்த விவரத்தை எடுத்து என்னிடம் தெளிவாக விளக்குங்கள். நீங்க எதுவும் சொல்லிட்டு போறோம்னு சொல்லிட்டு போங்க. அடிக்கிறமா அடிக்கிறாங்க. சொல்லிட்டு போகாது. அப்படிலாம் தப்பிச்சு போயிடும். ஆசைப்படுறீங்க. நான் சொல்லிட்டு போனோம்னா நான் என்ன செய்ய? உண்மையிலே நமது மயிலி கிராமத்தார்கள் விடியற வரைக்கும் உறங்காமல் கண்டு கழித்து நினைக்கிறீங்க இங்க நிமிஷம் தாங்க முடியாது, எப்பத்தாம போய் தலைவன். ஆமா வா வா வந்தேன்னா காட்டை கடிச்சு விட மாத்துக்கிட்டா. அதனால தாய்மார்கள் அனைவருக்குமே மனமார்ந்த நன்றி, நன்றி, வணக்கம். ஏதோ இருமா சொல்லிட்டே சொல்ல வேணாமா? ஆமா, அதனால என்னமோ எங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லி உங்களை சந்தோஷப்படுத்தினா, ஏதாவது கூட குறைய பேசினா என்னை பற்றி ஆட்டாது நினைச்சுக்காதீங்க. ஆமா இருங்கப்பா, சொல்லிட்டீங்க. இத்துடன் நாடகத்தை நாங்கள் நிறைவு செய்கிறோம். நீங்க பேசணுமா? சரி, அதனால ஒரு பாட்டு மட்டும் பாடிட்டு வரவா? நாடோடி கூட்டமையா தெரியலங்கடியோ. நாடோடி கூட்டமையா
இருப்பீங்க. நரிக்குறத்தை ஆட்டிடுவேன். கோயிலுக்கு நீ மொட்டை அடிச்சுட்டு வந்துட்டேன் வரக்கூடாது.